ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் எம்டி சால்னா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன்னா எண்ணெய் நல்லா காயட்டும். அதுக்கப்புறமா அது கூட ஒரு 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். இது பொரியட்டும். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போ வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கலாம். நான் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் எவ்வளோ நல்லா வதங்குதோ அவ்வளோ நல்ல டேஸ்ட்டு வரும் குழம்பு. பாருங்கள், இப்போ தான் கண்ணாடி பதம் வந்திருக்கு. இன்னும் நல்லா வதங்கணும். இப்போ வந்து இது கூடயே இஞ்சி பூண்டு நான் வந்து இடித்து தான் வச்சுருக்கேன், சேர்த்து நல்லா இதையும் வதக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் 2. இப்போ அரைச்சி வச்சுருக்க தக்காளி, நான் வந்து ஒரு 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், மீடியம் சைஸ் தக்காளி. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது வதக்க விடலாம். இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம குருமாவுக்கு மசாலா அரைச்சிக்கிறது தான். இதில் வந்து தேங்காய், முந்திரி 4, சோம்பு, கசகசா தான் சேர்த்துக்க போகிறோம். முந்திரி பருப்பு கண்டிப்பாக போடணும், அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஹோட்டல் ஸ்டைல் டேஸ்ட்டே வரும். இதை அரைச்சிக்கலாம். இதில் வந்து மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன். இப்போ ஒரு பரட்டி விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதோடு சேர்த்துக்கலாம். இப்போ ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இலக்கி இதில் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து விட்டுறலாம். இப்போ இதுக்கு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதான், பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம சால்னா ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, சப்பாத்தி எதில் வேணால் நம்ம சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.